ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். 2 மாநாடுக்கே இங்கே நிறைய பேர் தூங்கலை. இப்போ இவர் வேறு 102 நாள் சுற்றுப்பயணம் போக போகிறார் அண்ணன். இன்னும் யாரெல்லாம் தூங்க போகிறாங்க, யாரெல்லாம் தமிழ்நாடு விட்டு ஓட போகிறாங்கன்றது எல்லாமே இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். மெடிக்கல் ஷாப்பில் இப்போ தூக்க மாத்திரை பிஸ்னஸ் அதிகமாக ஜாஸ்தி ஆகிடும். பயங்கரமாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா தூக்க மாத்திரை பிஸ்னஸ் இல்லைங்க, ஸ்ட்ரெஸ்ஸு. அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களுக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்கன்ற நியூஸ் பார்த்தீங்களா சார்? 0.9% தான் அது அவங்க பண்ணி இந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது 0.9%. வேறு எதையோ ஒன்று பெருசாக மறைக்க இப்போ இது வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. குறைஞ்சிச்சா சார்? 10 லட்சம் கோடி உள்ள வந்துச்சு சார். நீங்கள் சொல்கிற அவங்க ஆளும் கட்சி சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா 10 லட்சம் கோடி உள்ளே வந்துச்சு. நம்மளுக்கு விலைவாசி குறைஞ்சிதா இல்லையா? குறைஞ்ச மாதிரி இல்லை. பால் குறைக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அறிக்கையில் இருக்குது. எவ்வளோ குறைக்கிறேன்னு சொன்னாங்க. திரு விஜய் அவர்களோட ஸ்டாண்ட் என்ன சார் இருக்குது? அவர் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் வராரு, சரிங்களா? இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு கோகுலகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் செப்டம்பர் 13 டிசம்பர் 23 வரை பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுவும் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, தமிழ்நாடோட மத்திய பகுதியிலிருந்து. எப்படி சார், எம்ஜிஆர் பணியா? ஏற்கனவே எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எம்ஜிஆர் ஸ்டைலா இது? இப்போ பார்த்தீங்கன்னா மாநாடு 2 மாநாடுக்கே இங்கே நிறைய பேர் தூங்கலை. இப்போ இவர் வேறு 102 நாள் சுற்றுப்பயணம் போக போகிறார் அண்ணன். இன்னும் யாரெல்லாம் தூங்க போகிறாங்க, யாரெல்லாம் தமிழ்நாடு விட்டு ஓட போகிறாங்கன்றது எல்லாமே இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெடிக்கல் ஷாப்பில் இப்போ தூக்க மாத்திரை பிஸ்னஸ் அதிகமாக ஜாஸ்தி ஆகிடும். பயங்கரமாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா தூக்க மாத்திரை பிஸ்னஸ் இல்லைங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்ட் அட்டாக். இப்போ நிறைய ஜிஹெச்சுக்கெலாம் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எந்த கட்சி சார்? அது இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்க்க தானே போகிறீங்க, அந்த 102 பேரில் என்னென்ன கட்சி வரப்போகுது, யார் யார் வரப்போகிறா, என்னென்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது இவ்வளோ நாள் அரசியலில் பேசலை, இந்த மாதிரி மக்களை பற்றி பேசலை அப்படின்லாம் சொன்னவங்க வாயிலாம் இப்போது அண்ணன் டைரெக்டாக அவங்கவுங்க இடத்துக்கே போய் பேச போகிறார். ஸோ அந்த தொகுதியில் அந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைன்றதை நேரடியாக கேட்டு தெரிஞ்சு அவர் யார் யாருக்கு எப்படி பேசணுமோ எப்படி பேச போகிறாரு இனிமேல். சார் அங்கே போய் அங்கிள்னு ஏதாவது சொல்லிட போகிறாரு சார்? இல்லை, மக்களுக்காக மக்களோட இதுக்கு போகிறாரு. அங்கே மக்கள் அவங்களுக்கு தெரியும்ல எங்கெங்கே எந்த பிரச்சனை நடக்க போகுதுன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அதாவது நான் சொல்கிறது ஆளும் கட்சியும் சேர்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே தெரியும். அப்போ போனால் அது அங்கிள் கூப்பிட்றாரா இல்லை அங்கே போனால் எப்படி மாறுதுன்றது அந்தந்த பிரச்சனையை பொறுத்து தான். இப்போ அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களுக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்கன்ற நியூஸ் பார்த்தீங்களா சார்? சார், இது அவர் 1.5 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அதை உடச்சி திரும்ப எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார், எல்லாமே ஆகிட்டார். இப்போ திரும்ப அந்த கேஸுக்கு பிடிவாரண்ட் பார்த்தீங்கன்னா வர திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு திங்கக்கிழமை கொடுத்துருக்காங்க. இந்த ஊழல் சும்மாங்க அவங்களுக்கு எப்படி சொல்கிறது 0.9% தான் அது அவங்க பண்ணி இந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது 0.9%. வேறு எதையோ ஒன்று பெருசாக மறைக்க இப்போ இது வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது. அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காகவும் அதிலிருந்து மக்களை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு 1.5 கோடி ரூபா பழைய கேஸ் சேர்த்து இந்த தூக்கி போடுற, சும்மா வச்சுக்கோ மக்களை அப்படியே ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுறாங்க, டைவர்ட் தான் பண்ணுறாங்க. அது என்னன்றது போக போக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது பற்றி தாவேகா எதுவுமே பெருசாக பேசல, அதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். இது ஊழலுக்கு எதிரான திமுக ஊழல் கட்சின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுற நீங்கள் நல்லா பெருசாக பேசியிருக்கணும்ல? இல்லை சார், இதை பெருசாக பேசியிருக்கணும்னா இது அது நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேன்லே. இப்போது நான் யோசிக்கிறது தான் அண்ணன் என்னோட அதிகமாக யோசிப்பார். உங்களுக்கே தெரியும், நம்மளெல்லாம் அதிகமாக மக்களை பற்றி யோசிக்கிறவர் அண்ணன் ஆகிட்டார். இப்போது நான் எப்படி பார்க்குறேன்னா எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இப்போ இந்த 20 நாளாக வீட்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரா சார்? 20 நாளாக வீட்டில் உட்காந்தது வெறும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊழலை பற்றியோ அதை பற்றி யோசிக்க மட்டும் செய்யலை. மாநாடு முடிஞ்சப்பறம் இப்போ சுற்றுப்பயணம் அறிவிச்சிட்டாரு. சுற்றுப்பயணம் போகிறது என்ன சும்மா நினச்சிட்டிங்களா? சும்மா யார் வேணாலும் எடுத்து ஏந்தபடியே போயிடலாமா? பர்மிஷன் வாங்கணும், அதுக்கான வாகனங்கள் ரெடி பண்ணணும், அதுக்கான நரேட் செட் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏங்க வீட்டில் ஒருத்தர் உட்காந்து
இல்ல சார், இந்த மாதிரி வீட்ல மாநாடு homework முடிஞ்சு பண்றாரான்னு இல்ல, கேக்குறேன் மாநாடு சார். முடிஞ்சு வரல, வெளியே வரல. ஏங்க என்னங்க வராமையாங்க அவர் இப்பயும் குரல் கொடுத்திருந்தாரு எல்லாத்துக்கும். என்னங்க பேசுறீங்க? நீங்களே சொல்லுங்க. இப்போ என்ன அவர் வரல, என்ன எங்க பண்ணலன்னு சார் கொண்டு சொல்றீங்க? கொடுத்தாரு? இப்போ வெளியே வர போறாரு, 102 நாள் சுத்த போறாரு. அப்போ அதுக்கு கொடுக்குற குரலுக்குலாம் பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இல்ல சார், பார்க்கலாம். இந்த 20 அப்புறம் நாள்ல பேசிக்கலாம். கேக்குறேன் சார். இந்த 20 நாளுக்கு அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்களே யாருமே பண்ண அதுதான் மாட்டாங்க. நான் இப்போ நான் கேக்குறேன். என்ன கேட்குறேன், இருங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காரான்னு சார், கேக்குறேன். நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறோம். நீங்கள் இன்னைக்கு நான் ஒரு வேலை கொடுத்தோன்னே, எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். நீ உட்காந்து அதை பிளான் பண்ணி செய்வீங்களா, இல்லை எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு காலையிலே போய் பல்லன் ஒன்றுவீங்களா? ஹோம்ஒர்க் தான் சார் எல்லாம். அது மாதிரி தானேங்க. அதுக்குள்ளே வந்து வரல ஏங்க ஆளும் கட்சி எங்கங்க போச்சு? ஏங்க வரல? எதுக்குமே வராமல் சும்மா 4.5 வருஷம் தூங்கிட்டு இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் வரேன், நான் உங்களோட ஸ்டாலின் திட்டம் போடுறேன், மனு வாங்கி தூக்கி நல்ல விஷயம் தானே சார், மக்களோட குறைகள் எல்லாம் தீர்க்குறாங்க. மனு வாங்கி தண்ணியில் தூக்கி போடுறதா? அது மனு போயிட்டு இருக்கு சார். சார் எப்படி தெரியாமல் இருந்துச்சா? இல்ல சார், எம்பி கூட சொல்லியிருக்காரு அது வந்து அதிமுக காரங்களோ இல்ல பாஜக காரங்களோ தூக்கி என்னங்க அவங்களுக்கு போட்டுருக்காங்க. மட்டும் மற்ற Prove கட்சி பண்ணலையே ஆயிடுது, சார் இது. நாங்க பண்ணா தாவேக தொண்டர்கள் சரியில்லை, தாவேக தொண்டர் தான் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் மாத்தி பேசுறீங்க. எப்படி என்ன ப்ரூவன்? என்ன நான் என்ன கேட்குறேன், 4 வருஷமா நீங்க எதுவுமே பண்ணல. 4 வருஷமா எந்த ஸ்டாலினுமே வரல. எவ்வளவு திட்டம் இருக்கு சார்? என்ன 4 திட்டம் வருஷம். பண்ணாங்க? என்ன ஒரு திட்டம் தமிழ் சொல்லுங்க. புதல்வன் திட்டம் இருக்கு, மாசத்துக்கு மகளிருக்கு 1000 விடியல் பயணம். சரி இருங்க, மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்டு வாங்குனீங்க? எல்லா பெண்களுக்கும் சொன்னீங்களா இல்லையா? சொல்லி தானே ஓட்டு வாங்குனீங்க. இப்போ வந்து அது எப்படி ஆட்சியில் உட்கார்ந்த அப்புறம் சார் இது பட்ஜெட் போட்டு பார்த்துருப்பாங்க, அவங்களால கொடுக்க முடிஞ்சிருக்காது, அதனால சும்மா சார் இன்னும் நிறைய பேருக்கு வரல சார். சார், திரு விஜய் அவர்களோட ஸ்டாண்ட் என்ன சார் இதுல? எதுல? இந்த மகளிர் உரிமை தொகை நாளைக்கு அவர் வந்தாருன்னா இல்ல நான் கேக்குறேன், உங்களோட ஒப்பீனியன். இல்லை ஒப்பீனியன்னா அவரு வந்து கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் வராரு, சரிங்களா? இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும்தான் பார்ப்பார். அது மக்களுக்கு எதெல்லாம் நல்லது இருக்கோ அதை வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணுறாள் அவர் கிடையாது. இதிலேருந்து வேறு அதாவது ஆல்டர்னேட் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்கிரேடட். அப்படி வேணால் அப்கிரேடட் வேணால் பண்ணலாமோ, எதுவும் வந்து அவர் கேன்சல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மக்களுக்கு போகிற நல பண்ணி திட்டத்தை வந்து முடக்கிறதுக்கோ அவர் வரல, இங்கே மாற்றத்துக்கு வராரு. முதல்ல ஏன் அவர் உள்ளே வர ரீசன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்க டிஎம்கே என்னென்ன ஊழல் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியாததில் எனக்கு தெரியாததில் மக்களுக்கு தெரியாததும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற உங்கள் மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டு வாங்கும்போது எல்லா பெண்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி 1000 ரூபாய் தரோம் அப்படின்னு வரலையா? நிறைய பேருக்கு வரல சார். இன்னும் எங்கள் ஜென்ரலாக எங்கள் ஏரியா விடுபட்டவங்களுக்கு கூட இப்போ முகாம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க சார். விடுபட்டவங்களுக்கு கூட எப்படி 4 வருஷம் கழிச்சா? இப்போ எலெக்ஷன் வருது அதனால கொடுக்குறீங்களா? 4 வருஷம் என் கொஸ்டின் நான் தெரியுமா சார், 4 வருஷம் சும்மா இருந்தீங்க, இந்த 5ஆவது வருஷம் இன்னும் ஒரு 8 மாதத்தில் எலெக்ஷன், உங்களுடன் ஸ்டாலின் சந்திப்பு எதுக்கு? இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? ஏன் இவ்வளோ நாள் யாருக்கும் ஆதார் கார்டு பிரச்சனை இல்லையா, ரேஷன் கார்டு பிரச்சனை இல்லையா, இல்லை வந்து வேறு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்ததா? எல்லாருக்கும் ஜாதி சான்றிதழ் வாங்க முடிஞ்சுதா? எல்லாராலையும் ஈஸியாக போய் வாங்கிட முடியுதா? ஒரு டெத் சர்டிஃபிகேட் கூட வாங்க முடியல சார், காசு கேட்குறாங்க. அதுக்கும் இன்ன வரைக்கும் காசு கேட்குறாங்க. ஒரு டெத் சர்டிஃபிகேட், ஒரு ஜாதி சர்டிஃபிகேட். முதல்ல அந்த ஜாதி சர்டிஃபிகேட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. வெறும் ஸ்கூலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. அது வேறு எங்கன்னா இப்போ நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன், காலேஜ் முடிச்சிட்டு வேறு எங்கேயுமே எனக்கு யூஸ் ஆகலை. கவர்மெண்ட் வேலைக்கு போனால் யூஸ் ஆகுது. அப்போ அது யார் எடுக்கணும்? யார் எடுக்கணும்? ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணுற குற்றங்களும் வழி வர மாட்டேது, இவங்க பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த இவர் துரைமுருகன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அது துரைமுருகனா இல்லை வேறு யாருனான்றது தெரியல, ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வெளியே வராமல் தடுக்கிறதுக்கான விஷயம் தான் இது. ஒரு மணல் பிரச்சனையாக இருக்குமா சார்? தாராளமாக இருக்கும். அவர் சார் ஒன்றும் இல்லை சார், பாலாறுலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, வெறும் முள்ளுக்காடாக மாறிடுச்சு சார். பாலாறில் முள்ளுக்காடு வந்து நான் இப்போ தான் சார் ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு 6-5 மாதம் முன்னாடி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்த ஒரு பாலாறு சார், அது ஒன்றுமே இல்லை, வெறும் முள்ளுக்காடாக இருக்குது. ஏன் அவ்வளோ முள்ளுக்காடாக இருக்குன்றதே தெரியல. பார்த்தா மண்ணெல்லாம் சொட்டிட்டுக்கிறாங்க, சொல்லி வித்துட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஊழல் பண்ணி இப்போ இந்த 1.5 கோடி ரூபாய் புதுசாக எதுக்கு வந்திருக்குன்னு எங்களுக்கே தெரியல. அதனால இதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லாமல் பேசாமல் இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல கடந்த ஒரு வாரமாக வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. முதலீடுகள்லாம் 7000 கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாடுக்கு எடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? பார்த்தேன் சொல்லுங்கள். இப்போ கூட ரீசெண்டாக இன்னைக்குன்னு நினைக்கிறேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு பெரியாரோட படத்தெல்லாம் வந்து திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் ஜியு போப்பு அவர்களோட நினைவிடத்துக்கு போயிட்டு இல்லை அங்கே பேர் எதுவும் மரியாதைலாம் பேர் எதுவும் மாற்றி சொல்லலைல்ல அங்கே போயிட்டு. சார் இதில் என்ன சார் இல்லை, ஒரு பீகார் போயிருந்தாரு, திடீர்னு ராகுல் காந்தி வந்து ராஜீவ் காந்தி ஒரு விஷயமா இல்லை அந்த மாதிரி ஏதாவது மாற்றி சொல்லிட்டாரா கேட்குறேன் சார், வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து அந்த மாதிரி ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தாரு, தங்கெல்லாம் ஸ்லிப் ஆகும். எனக்கும் தான் சார் ஸ்லிப் ஆகும். நானா சொல்கிறேன், ஸ்லிப் ஆகுறது வேற, பேர் மாற்றுறது வேற. ஸ்லிப் ஆகுறது என்னன்னா, இப்போ வந்து
அதாவது பேசும்போது ஒரு வார்த்தையை மாற்றி பேசுது. ஆனால் பேரையே மாற்றி ஆளையே மாத்துறியப்பா நீ ஆளே மாத்துற. நான் வந்து பேச்சதான் மாத்துறேன். ராகுல் காந்தி அவர் உள்ள ராஜீவ் காந்தின்ட்டாரு. இல்லை சார் நான் என்ன கேட்டேன், அவர் வந்து அங்கே போய் எதுவும் பேர் மாற்றி சொல்லியா பெரியாரை வந்து காமராஜர்னு சொல்லாம விட்டாரா அப்படி கேட்க வந்தேன். தப்பா கேட்க வரல, அவருக்கு டங்க் ஸ்லிப் ஆகல. நீங்கள் சொன்ன பார்த்தா டங்க் ஏதாவது ஸ்லிப் ஆயிடுச்சா அப்படி கேட்டேன். அப்படியே சொல்லுங்க, 7000 கோடி முதலீடு இப்போ போன சுற்றுப்பயணத்துலையா? போன வருஷம் ஒரு சுற்றுப்பயணம் போனார். அதில் கடந்த 4 வருஷமா போயிட்டு துபாய் போயிருக்காரு, ஜப்பான் போயிருக்காரு, சிங்கப்பூர் போனாரு. சார் போன சுற்றுப்பயணத்தில் எவ்வளோ சார் எடுத்துகிட்டு வந்தார்? கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு வந்து 10 லட்சம் கோடியா? போன வச்சு போகும்போது 10,000 கோடி என்னமோ சொன்னாங்க. இப்போ நீங்கள் 7,000 கோடி சொல்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடினா கூட 4 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 கோடி. எப்படி சார் 10 லட்சம் கோடி வந்துச்சு உள்ள? 10 லட்சம் கோடி அப்புறம் 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. சரி, 10 லட்சம் கோடி உள்ளே வந்துச்சுல்ல சார்? இங்கே விலைவாசிலாம் குறைஞ்சிச்சா சார்? 10 லட்சம் கோடி உள்ளே வந்துச்சு சார். நீங்கள் சொல்கிற அவங்க ஆளும் கட்சி சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா 10 லட்சம் கோடி உள்ளே வந்துச்சு, நம்மளுக்கு விலைவாசி குறைஞ்சிதா இல்லையா? குறைஞ்ச மாதிரி இல்லை. பால் குறைக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அறிக்கையில் இருக்குது. எவ்வளோ குறைக்கிறேன்னு சொன்னாங்க? 4 ரூபா 5 ரூபா குறைக்கும். 3 ரூபா குறைக்கிறேன்னாங்க. 1 ரூபா குறைச்சிருக்காங்க. மீதி 1 ரூபா யார் பாக்கெட்டுக்கு போகுது? ஏற்கனவே ஒன்றிய அரசு வந்து நமக்கு நிதி கொடுக்கறது இல்லை சார். அதை வச்சு இதை பேலன்ஸ் பண்ணுறாங்க. என்ன நிதி கொடுக்கல புரியல எனக்கு. அப்போ நிதி கொடுக்கலன்னா நீ யார் கேட்கணும்? யார் அது பார்லிமெண்ட்ல ப்ரெஷர் கொடுத்து எப்படி போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போய் உட்கார்ந்தாரு அந்த மாதிரியா? இவங்க குடும்பத்துக்காக போயிட்டு இந்த ஈடியில மாட்டாக்கூடாதுன்ட்டு இது வந்து சொல்ல முடியாது சார். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நான் 19 பேசலாம், ஜென்ரலா சொல்றேங்க. ஏங்க அது வரைக்கும் எவிடன்ஸே இல்ல. அது வரைக்கும் கோ பேக் மோடின்னு சொன்னவரு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்த அப்புறம் வந்து வெல்கம் மோடின்னு சொல்றாரு. எப்படி நீ சொல்ற? எப்படி நீ மாத்தி எப்படி உங்களால மாத்திக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அதனால கேட்டுக்கிறேன் சார். நான் 19 சொல்றேன், நான் இருக்கிறத சொல்றேன். நான் வந்து 4 வருஷமா கோ பேக் மோடின்னு சொன்ன மனுஷன் திடீர்னு இப்போ வந்து வெல்கம் மோடின்னு சொல்றீங்களே, அது எப்படி? எந்த மாதிரியான ஆளுமையா இருக்கீங்க? முதல்வர் புரோட்டோகாலா கூட இருக்கலாம். ஒரு முதல்வர் வந்து இதே முதல்வர் தான், மாண்புமிகு திரு முதல்வர் தான் ஒரு 2 வருஷம் முன்னாடியும் கோ பேக் மோடின்னு ஒரு நியூஸ், அதான் கோ பேக் மோடின்னு சொல்லி ஒன்று இது பண்ணாங்க. அப்போ அவர் முதல்வர் இல்லையா? அப்போ அதே பிரதமர் தான், அதே முதல்வர் தான், அதே பிரதமர் அதே முதல்வர் தான் இப்பயும். இப்போ வெல்கம் மோடின்னு சொல்றீங்களே எப்படின்னு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்னது தான் நான் சரி, நான் அதான் மாற்றி கேட்கல. நீங்கள் சொன்னதை எப்படி மாற்றினீங்க? அப்போ எப்படி உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சுன்னு கேட்குறேன் சார். எதனால் உருவாச்சு? ஒரு வேளை ஃபண்டு கொடுத்துட்டாங்களா? இவங்க கேட்குற நிதியை வந்து கொடுத்துட்டாங்களா? கொடுத்ததுனால வந்து வெல்கம் சொல்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்க வரேன். அப்போ இதுதான் அந்த மறைமுக உறவா திரு விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி? கள்ள கூட்டணி, இதுதான் கள்ள கூட்டணி. எங்கள் அண்ணன் கரெக்டாக தான் எங்கள் அண்ணன் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னதுனால தாங்க இவ்வளோ பிரச்சனையை. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களேன்ற பிரச்சனையில் தான் எல்லாரும் வெடிக்கிறாங்க. இல்லைனா ஏன் வந்து தூங்கின இந்த ரஞ்சித்தும் சரத்குமார் அவர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க? அவங்க பாஜக சார். அவங்க சரி, பாஜக பற்றி என்ன தப்பாக பேசிட்டாரு? அங்கிள்னு சொன்னது வந்து பாஜகவையா திமுகவையா? திமுக. அப்போ அவங்களுக்குலாம் என்ன சம்மந்தம்? அவங்களாம் எதுக்கு வந்து? அவர் வந்து திரு விஜய் அவர் வந்து சொடக்கு போட்டு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு கூப்பிட்டது அவங்க வந்து கோவம் வந்துருச்சு. அவங்க என்னன்னா முதல்ல வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னார். முதல் மாநாட்டில் சொன்னாரா இல்லையா? பேர் இல்லை, கட்சி அனௌன்ஸ் பண்ணோடனே ஒன்றிய அரசுன்னு பேர் சொல்ல தைரியம் இல்லைன்னு கேட்டாங்க. அப்புறம் நரேந்திர மோடி ஜி அவர்களேன்னு சொன்னார். அப்பயும் மரியாதை இல்லாமல் ஜின்னு சொல்லி சேர்த்து சொல்லிட்டாரு. நான் பேர் சொல்லி விட்றேன், மரியாதையே இல்லாமல் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு கூப்பிட்டா என்னன்னு கூப்பிடுவீங்க? இப்போ நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்க? அதை தானே அவரும் கூப்பிட்டாரு. அவரு கூப்பிட்டா தப்பா, அது நம்மளாம் கூப்பிட்டா கரெக்டாகுது. அது எப்படி? எனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்கிறேன். எப்படி நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் சொடக்கு போட்டு கூப்பிடுவீங்க? என்ன ஏங்க நான் என்ன கேட்குறேன், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ன்றத பிரைம் மினிஸ்டர்னு கூப்பிடாம வேறு எப்படி கூப்பிடுறது? நீங்கள் அப்போ நீங்கள் சொல்லி கொடுங்க, நாங்கள் கற்றுக்குறோம். பிரைம் மினிஸ்டர் எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்கள், நான் கற்றுக்குறோம். நீ அதையும் சொல்ல மாட்டேற. சரி, அப்படி மிஸ்டர், சரி அதெல்லாம் விட்டுருங்க. பிரைம் மினிஸ்டர் பாஜக எல்லாம் மிஸ்டர் அங்கிள்னு சொல்லிட்டாங்க. முதல்வர் அப்படி சொல்லாமன்னு ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் பேசலையா முதல்வரை? நீங்கள் உங்கள் கட்சியில் பேசாதது எங்கள் அண்ணா பேசிட்டாரு. டிஎம்கேல பேசாத ஆளுங்களா எங்கள் அண்ணா பேசிட்டாரு. யாரையாவது அரசியல் நாகரிகம் பேசிட்டாங்க? என்ன நாகரிகம்லாம் பேசிட்டாரு? ஒரு வார்த்தை அசிங்கமாக எதாவது பேசிட்டாரா? எங்கள் அண்ணா விஜய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை அநாகரிகமாக அரசியல் நாகரிகம்லாம் பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை தாவேக்கனவர் நாங்கள் ஆதரவாளர் நாங்களாம் வந்திருக்கோம், நாங்கள் யாரையாவது அது மாதிரி பேசியிருக்கோமா? இல்லை தாவேக்கனவரும் வந்திருக்கோம், அவங்க யாருன்னா அப்படி பேசியிருக்கோம்? இது வரைக்கும் யாரையாவது பேசியிருக்குமா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இதில் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுது? அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டானுங்களே அப்படின்ற பயத்தில் வந்து இப்போ எல்லாரும் வெளியே வரானுங்க, அவ்வளோதான். தாவேக அரசியல் மற்றும் தேசிய அரசியலை பற்றி நம்ம நிறையா பேசணும் சார். ஒரு தமிழ்நாடு அரசியல் பற்றியும் நம்ம நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.